மற்ற 100 அறிவியலாளர்களில் 10வதாக பார்க்க போகிறது கலீலியோ கலிலி. இவருடைய காலம் கிபி 1564 1642 வரை. கலீலியோ கலிலி நவீன அறிவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் ஒரு சிறந்த இத்தாலிய வானியலாளர், இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர். வியாழன் கோளுக்கு 4 பெரிய நிலவுகள் இருக்கு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னவர் இவர் தான். அதுதான் ஐயோ, ஐரோப்பா, கனிமேடு, கலிஸ்தோ அப்படிங்கிறது. சூரியனை மையமாக வச்சு தான் பூமியும் மற்ற கோள்களும் சுற்றுது அப்படின்னு சொன்னவங்களில் இவரும் ஒருத்தர். இவருடைய முக்கிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1609 ஒரு மேம்பட்ட தொலைநோக்கியை உருவாக்கி அதன் மூலமாக விண்வெளியை ஆய்வு செஞ்சார். அதில் தான் வியாழன் கோளுக்கு 4 பெரிய நிலவுகள் இருக்குது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சார். பின்னாட்களில் இவரை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக அது கலீலியன் நிலவுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. மேலும் நிலாவில் இருக்கக்கூடிய மலைகள், பள்ளத்தாக்குகள், சூரியனில் இருக்கக்கூடிய புள்ளிகள், அதாவது சன்ஸ்பாட், இது எல்லாத்தையுமே நிரூபித்தவர் இவர் தான். சூரிய மையப்பகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூமி பிரபஞ்சத்தோட மையம் இல்லை, பூமி உள்ளிட்ட கோள்கள் எல்லாமே சூரியனை சுற்றி தான் வருது அப்படிங்கிற நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸின் கொள்கையை இவர் ஆதரித்தார். இவருடைய அறிவியல் உண்மைகள் பார்த்திங்கன்னா அன்றைய மத நம்பிக்கைக்கு எதிராக இருந்ததால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினால் இவர் வாழ்நாள் முழுவதும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். ஃபிசிக்ஸில் பார்த்தோம்னா சாய்ந்த தளங்களில் பொருட்களுடைய இயக்கம் மற்றும் ஊசலின் விதிகள் குறித்து இவர் முக்கியமான ஆய்வுகளை நடத்தினார். கலீலியோ தனது கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே உரையாடல், அதாவது டயலாக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் எழுதி புத்தகமாக வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் 3 கற்பனை கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்வது போல எழுதியிருப்பார். ஒரு கதாபாத்திரம் கலீலியோவின் கண்டுபிடிப்புகளை பற்றி அறிவுபூர்வமாக பேசும், அடுத்த கதாபாத்திரம் அதை முட்டாள்தனமாக எதிர்க்கும், 3வது கதாபாத்திரம் திறந்த மனதோடு அதை பரிசீலிக்கும். 1595 மற்றும் 98க்கு இடையில் கலீலியோ ஒரு வடிவியல் மற்றும் இராணுவ திசைக்காட்டியை உருவாக்கினார். இராணுவ வீரர்களுக்கு இது பீரங்கிகளை சரியாக உயர்த்துவது மட்டும் இல்லாமல் எவ்வளவு வெடிமருந்து தேவை அப்படிங்கிறதையும் நிர்ணயிக்க பயன்பட்டுச்சு. மேலும் 1593 கலீலியோ ஒரு வெப்பமானியையும் உருவாக்கியிருக்கிறாரு.